அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் பயிற்சி மையம். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 2A மயங்கொலி சொல் அகராதி அதை பத்தின ஒரு வீடியோ தான் இது. அதாவது இதுல கிட்டத்தட்ட ஒரு 200 பேஜ் கிட்ட இருக்கு. குரூப் 4ல கேட்ட கேள்வி எல்லாமே இந்த இந்த பிடிஎஃப்ல இருக்கு. டோட்டலா இந்த சொல் பொருள், இந்த மயங்கொலி சொல் அகராதி ஃபுல்லாவே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா சொல்லும் பொருளையும் நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி குறில் நெடில் வேறுபாடு எல்லாமே கிளியரா நமக்கு என்ன பண்றோம், நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருவோம். அதாவது ஒரு நாளைக்கு 10 பேஜ் அப்படின்ற அடிப்படையில் இது ஒரு சீரியஸ் மாதிரி உங்களுக்கு வீடியோ தொகுத்து கொடுக்க போறோம். இதை கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா குரூப் 2A கையாளுறது நல்லா கேர்ஃபுல்லா கையாளுங்க. நம்ம ஏனோ தானன்னு படிச்சுட்டு சும்மா டைமிங்க்கு படிச்சுட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்துல நம்ம கிளியரான டார்கெட்டை எடுத்துன்னு போய் கன்ஃபார்மா நம்ம ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும். அது மாதிரி ஒரு கிளியரான டார்கெட்டோட அச்சீவ்மெண்ட்டோட படிங்க. ஏன்னா இப்போ நீங்க 6th இருந்து 12th வரைக்கும் தமிழ்ல 90+ எடுக்கணும் அப்படின்னா நம்ம சில அவுட் சோர்ஸ் புக்கு எங்கெங்கே ரெஃபர் பண்றீங்க. இப்ப நீங்க ரெஃபர் பண்ணி புக்கு கிடைக்கல அப்படின்றதுனால ஒரு வெக்தி ஆறீங்க. அதனால இப்ப நம்ம இது ஒரு இந்த வீடியோவை நம்ம கண்டினியூஸா ஒரு சீரீஸா கொடுக்க போறோம். அதே மாதிரி பழமொழி 400 அப்படின்ற 400 பழமொழியுமே உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், வீடியோவா கொடுக்க போறேன். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 50 பழமொழியுடைய விளக்கங்கள் என்ன சொல்ல வராங்க. ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா எங்க போனாலும் சிறப்புன்றாங்கல்ல, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி பழமொழி 400 உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த வீடியோவில் கொடுக்க போறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 2A 2 and 2A குரூப் 4ல ஃபெயிலியரான எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் குரூப் 2 ஒரு அச்சீவ்மெண்ட்டா நீங்க கண்டிப்பா அச்சீவ்மெண்ட்டோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கிளியர் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோவுக்கு போவோம். அக்கறை. இப்ப அக்கறை பாருங்க, அக்கறைனா எதிர்கரை தான். அதாவது அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்களே, அக்கறை எதிர்கரையோட இந்த கரை பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. நீர்நிலையின் மறுகரை, அவ்வளவுதான். இப்ப அக்கறைனா அந்த சின்ன ரா போட்டதுதான் அக்கறை. இப்ப அதுக்கு எதிர்கரை அப்படின்னு அர்த்தம். அதே பெரிய ராவை பாருங்க, அக்கறைக்கு பெரியரை அது என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 பொருள் கொடுத்துருக்குறாங்க. இப்ப இதுதான் குறில் நெடில் வேறுபாடு கேட்பாங்கல்ல. இப்ப அக்கறை, அப்ப பெரியரைக்கு என்னென்ன வரும் பாருங்க. ஈடுபாடு, ஒரு அக்கறையோட இருக்கணும் அப்படின்னா ஒரு ஈடுபாடோட இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கருத்து சொல்லுன்றாங்க. அப்ப இப்ப நம்ம புதுசா தெரிஞ்சுக்க வேண்டியதான். அக்கறைனா இப்ப கருத்தும் உண்டு போல இருக்கு. சரி, உன்னுடைய அக்கறை என்ன அப்படின்னு சொல்ல வேண்டியதான் போல இருக்கு. அப்ப அக்கறைனா கருத்து அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. அதே மாதிரி அக்கறைனா கவனம், இது ஓகே. அக்கறையா இரு அப்படின்னா ஒரு கவனமா இரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அக்கறைனா பற்று, அப்ப ஈடுபாடும் பற்றும் ஒரே சேம் மீனிங் தான். அப்ப அக்கறைனா பற்று அப்படின்னு வருது. அக்கறைனா ஊக்கம், அப்ப ஒரு பற்று இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஊக்கத்தோடு அவங்களுக்கு செயல்படுவோம். அதே மாதிரி அக்கறைனா தேவை. ஆமா, ஒரு இடத்துல ஒருத்தவங்க மேல தேவை இருக்குன்றதுனாலதான் நம்ம அக்கறையா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அக்கறைனா என்னது, தேவை. அதே மாதிரி அக்கறைனா கவலை. ஒருத்தவங்க கவலையோட இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள போய் அக்கறையா அணுகிறோம். அப்ப கவலை. இப்ப நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா அப்பதான் அக்கறைக்குன்னா இந்த மீனிங் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி. அப்ப அக்கறைனா என்ன பாருங்க, 7 பொருள் தர்றாங்க. அக்கறைனா ஈடுபாடோட இருக்கணும், கருத்தோட இருக்கணும், கவனமா இருக்கணும், பற்றோட இருக்கணும், ஊக்கத்தோட இருக்கணும், தேவையோட இருக்கணும், கவலை இல்லாம இருக்கணும். இதுதான் அக்கறை. அப்ப அக்கறைக்கு 7 பொருள். இப்ப உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ்ல அக்கறை பத்தி வந்தா இந்த 7 பொருளுமே உங்களுக்கு கிளியரா தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்தை கற்றலை விட கேட்டது நன்று. நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கவனம் கொடுத்து கேட்கறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு ஆழ் மனசுல போய் பதியும். அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, அகனம்னா பெரிய நா போட்டுக்கிறாங்க பாருங்க. அகனத்துல பெரிய நா. இப்ப பெரிய நாவுக்கும் சின்ன நாவுக்கும் தான் உங்களுக்கு என்னது டிஃப்ரெண்ட். அப்ப அகனம்னா பெரிய நா. அகனம்னா கனியாதது. அகனம் இத புதுசா இருக்கு பாருங்க. அகனம்னா கனியாதது, கனியாதான். அகனம்னா கனியாது. அதே மாதிரி இலகு, அப்ப கனியாம இருக்கிறது தானே இலகுவா இருக்கும், ஈஸியா விழுந்துரும். அப்ப அகனம்னா கனியாதது, இலகு அப்படின்னு 2 பொருள் கொடுத்துருக்காங்க. அதே 2 சுழி நாவை பாருங்க. அகனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கனம் இல்லாதது அகனம்னா என்னது, இப்ப மடியில கனம் இல்லை, அப்ப மடியில அகனம் இல்லை அப்படின்னு சொல்லி பழகிக்குங்க. அகனம் 2 சுழி நானா என்னது, கனம் இல்லாதது. அதே மாதிரி பெருமையின்மை, நம்ம மடியில கனம் இல்லை அப்படின்னா அது ஒரு பெருமை தான்.
நாம் அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம வந்து சுமந்துக்குன்னு போயினே இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் அதை அந்தந்த டைமிங்கில் அந்தந்த நேரத்தில் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெருமை தான். அப்போ பெருமையின்மை ஃபர்ஸ்ட் அகனம்னா கணம் இல்லாதது, அதுக்கு அடுத்தது பெருமையின்மை, இதுதான் அகனம். 3 சுழி நாவுக்கும் 2 சுழி நாவுக்கும் டிஃப்ரெண்ட். அடுத்தது பாருங்க அகன் 3 சுழி இன்னு அகன் அகன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அகன்னா அருகு, அண்மை அண்மைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 சுழி இன்னு வந்திருக்கு. அப்ப 3 சுழி இன்னுக்கும் 3 சுழி இன்னுக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். அப்ப அகன் அப்படின்னா அருகு, அருகுன்னு ஒரு பொருள் இருக்கு. அகன்னா அருகு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதே மாதிரி அண்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதே மாதிரி 2 சுழி இன்னுக்கு பாருங்க அகன், அகன்ற என்னும் பெயரச்சம். சரி, ஓகே, இது வந்து நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். அடுத்தது காதல், அகன்னா காதல் கொடுக்குறாங்க பாருங்க. அகன் 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 அகநக முகநக நட்பது நட்பன்று அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் காதல். அப்ப அகன்னா காதல். 3 பாருங்க கணவன், காதல் காதல் இருந்தா தானே கணவன், அப்ப காதல் கணவன், அகன்னா காதல். அதுக்கப்புறம் 3ஆவதா கொடுத்துருக்கிறது கணவன், அதை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அகன்னா உள்னு கொடுக்குறாங்க. அப்ப அகம் அப்ப உள்ள இருக்கிறது தானே, அகன்னா உள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வினை முதலில் வரும் விகுதி அகன். பாருங்க வினை முதலில் வரும் விகுதி அகன். இப்ப புதுசா இருக்கு பாருங்க, இதெல்லாம் வினை முதலில் வரும் விகுதி வந்து எது, அகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மொத்தம் ஒரு 5 பொருள் கொடுத்துருக்குறாங்க. அகன் அதாவது 2 சுழி எண்ணுக்கு பாருங்க, நான் சொல்றது வந்து 2 சுழி எண்ணுக்கு. அகன்னா அகன்ற என்னும் பெயரச்சம் 1 கொடுத்துருக்குறாங்க. 2 வந்து காதல் கொடுத்துருக்குறாங்க. 3 வந்து கணவன், காதல் கிச்சா கணவன் ஆயிடுவான். அதுக்கு அடுத்தது உள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அகன் அகம்னு வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது வினை முதலில் வரும் விகுதி அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுதான் அகனுக்கும் அகன் அப்படின்ற டிஃப்ரெண்ட். ஓகே, அடுத்தது பாருங்க அங்கனம், அங்கனம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுலயும் 3 சுழி நாவுக்கும் 2 சுழி நாவுக்கும் தான் டிஃப்ரெண்ட் பார்க்க போறோம். அங்கனம், அங்கனம்ன்றது 3 சுழி நாவை பார்ப்போம். 2 தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம் அங்கனம். அங்கனம் பாருங்க உங்களை. அப்ப அங்கனம் அப்படின்னா 2 தூண் இருக்கு, அது நடுவுல உள்ள இடத்த தான் அங்கனம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளறை, அப்ப அந்த 2 தூணுக்கு நடுவுல இருக்கிற ஒரு இடம் தான் என்னது, உள்ளறை அப்படின்னு இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு கதவு இருக்கு, 2 தூணுக்கு நடுவுல உள்ள போறோம்ல, அப்ப உள்ளறை. அப்ப அங்கனம், அங்கனம்னா அப்ப என்னது, உள்ளறை. அடுத்தது கடுமரம், கடுமரம்னு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க. அங்கனம் 3 சுழினாவுக்கு கடுமரம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ப கடுமரம், கடுமரம் அங்கனம் கடுமரம், இது கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க. அதுக்கு அடுத்தது சாய்கடை அப்படின்னு கூறாங்க. அதாவது சலத்தாரை அப்படின்றாங்க. அதாவது சாய்கடை அப்படின்னா சலத்தாரை அப்படின்ற அர்த்தம். சாய்கடை, அப்ப பாருங்க கடுமரம் சாய்கடை, இது நல்லா பாத்துங்க. அப்ப அங்கனம் அப்படின்னா கடுமரம், அங்கனம் அங்கனம் கடுமரமா இருக்கு, அங்கனம் கடுமரமா இருக்கு, அங்க கடையெல்லாம் சாஞ்சிரும் போல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அங்கனம் கடுமரமா இருக்கு, கடையெல்லாம் சாஞ்சிரும் போல இருக்கு, சாய்கடை. அங்கனம் சேரு, சேரு சேரு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப அங்கனம் சேரு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அங்கனம் அங்கனம் போவாத, சேரு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் அங்கனம் அப்படின்னா 10, இதெல்லாம் பாருங்க. அங்கனம் இதெல்லாம் முக்கியமான ஒரு கொஷின்ஸ். 10 அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. இப்ப 10ன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், அங்கனம், அங்கனம்னா 10. அடுத்தது பரப்பு, பரப்புன்னு கொடுக்குறாங்க. அங்கனம் 3 சுழினால அங்கனத்துல வந்து பரப்பு அப்படின்னு கொடுக்குறாங்க. பொறிக்காரம், அப்ப அங்கனம், அங்கனம் வந்து பொறிக்காரம் வைப்பான் அப்படின்னு நான் பாத்தீங்க. அங்கனம் பொறிக்காரம் வைப்பான், 10 ரூபாய்க்கு போய் வாங்கினுவா அப்படின்னு பாருங்க. சேரு மிதிக்காம 10 ரூபாய்க்கு போய் வாங்கினுவா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்படியே அப்படியே ஒரு பொருளே வச்சுக்க வேண்டியதான். அப்ப அதுதான். அப்ப அங்கனம் அப்படின்னு வந்தாலே 2 தூண்ல, அங்கனம் 2 தூண் இருக்கு, அந்த 2 தூணுக்கு நடுவுல தான் ஒரு உள்ள அறை இருக்கு. அந்த உள்ள அறை எல்லாமே கடு மரம், மரத்தால செஞ்சது. அங்க இருந்த ஒரு கடை சாஞ்சு போச்சு. அப்புறம் என்னது, போய் பொறிக்காரம் வாங்கினுவா, 10 ரூபாய்க்கு பொறிக்காரம் வாங்கினுவா, சேரு மிதிக்காம பொறிக்காரம் வாங்கினுவா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முற்றம், அப்புறம் பாருங்க அங்கனம், அங்கனம்னா முற்றம் அப்படின்னு அர்த்தம். அங்கனம், அங்கனம்னா முற்றம், அங்கனம் முட்டிக்காத போய் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அங்கனம் போய் முட்டிக்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வெண்காரம், பாருங்க பொறிக்காரம், அதுக்கப்புறம் வெண்காரம், இந்த காரம் காரம்னு வருது பாருங்க. அப்ப அங்கனம், அங்கனம் வந்து வெண்காரமும் இருக்கு பொறிக்காரமும் இருக்குன்னு வச்சுங்க. அடுத்தது 11 பாருங்க மதகு, மதகு ரொம்ப இம்பார்ட்டன்ட், மதகு பாத்துக்கங்க. மதகு அங்கனம். இப்ப நான் 2வது டெஸ்ட்டுக்கு வந்து குறில் நெடில் லகர நகர வேறுபாடெல்லாம் சொல்லியிருந்தேன். இப்ப அதுக்கெல்லாம் கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு நான் கொஸ்டின் எடுத்து வைப்பேன். இந்த வீடியோவை நல்லா பாத்துக்குங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க.
அங்கனம் அப்படின்னா மதகு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 11 இருக்கு பாருங்க அங்கனம் அப்படின்னு. அதே ரெண்டு சுழி நாவுக்கு பாருங்க சின்னதா கொடுத்துருக்குறாங்க. அங்கனம் அங்கனம் வந்து ரெண்டு சுழி நாவை பாருங்க. கடுக்காய் மரம் இப்பதான் நம்ம பார்த்தோம். அப்ப அங்கனம் அப்படின்னா என்னது? அது கடு மரம். பெரிய சுழி நான் வந்தா கடு மரம், சின்ன சுழி நான் வந்தா கடுக்காய் மரம். இதுதான் வேறுபாடு. இதை நல்லா பாத்துங்க. பெரிய சுழி நான் அங்கனத்துல பெரிய சுழி நான் வந்தா கடுமரம் அவ்வளவுதான். சின்ன சுழி நான் வந்தா கடுக்காய் மரம், அந்த காயை சேர்த்துக்க வேண்டியதான். அப்படி அப்படின்னு கொடுத்துருக்கான் பாரு. அங்கனம் அங்கனம் அப்படியா? ரெண்டு சுழி நாவல சொல்லணும். அங்கனம் அப்படியா? அப்படியா இருக்கு. அடுத்தது அங்கன் அப்படின்னு ஞாபகம். அஞ்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அங்கனம் அதை பாருங்க, அங்கனம் அஞ்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அஞ்சன். அடுத்தது அங்கனி. அங்கனி பாருங்க, இதுலயும் என்னது? பெரிய சுழினி சின்ன சுழினி. பெரிய பெரிய மூணு சுழினாவுக்கு பெரிய மூணு சுழினி சின்ன மூணு சுழினி, அதனால ஞாபகம் வச்சுங்க. இப்ப அங்கனி அங்கனி பாருங்க. சிவை சிவைனா மலை மகளாம், நல்லா பாத்துங்க. சிவை அங்கனி அங்கைனா அங்கனி அங்கனி மூணு சுழி நீ வந்தா அங்கனிக்கு வந்து சிவை. கற்றாழை கற்றாழை ரொம்ப முக்கியம் பாருங்க. இதெல்லாம் இப்பதான் புதுசா கேட்கறோம். அங்கனி அங்கனி அப்படின்னா இது மாதிரிதான் கேட்பாங்க. அதாவது நம்ம ரெகுலர் யூஸிங்ல இருக்கிற அந்த வேர்டை வச்சு அதை பொருளை வச்சு கேட்பாங்க. அப்ப அங்கனினா கற்றாழை அப்படின்னு நான் போச்சுங்க. அப்ப அங்கனி மூணு சுழி நீ வந்தாலே கற்றாழை அப்படின்னா. இப்ப அங்கனி ரெண்டு சுழி நீ பாருங்க, ரெண்டு சுழி நீ வந்தாலும் கற்றாழை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது படரும் முச்செடி அப்படின்னு கொடுத்துறாங்க. ரெண்டு சுழினியில கற்றாழையும் வருது, மூணு சுழினியில கற்றாழையும் வருது. அப்ப ரெண்டும் சேமாவே இதுக்கு வருது, அதனால அது கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டு சுழினியில படரும் முச்செடி. அங்கனி அப்படின்னா படரும் முச்செடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க அச்சனம். அச்சனம் மூணு சுழினா, மூணு சுழினாவுக்கும் ரெண்டு சுழினாவுக்கும் தான். இப்போ மூணு சுழினா அச்சனம் பாருங்க. அச்சனத்துல வந்து அக்கணம். அச்சனம் அச்சனம்ல அக்கணம் அந்த நேரம். சனம் சனம்னா நாடி நேரம் அப்படின்னு அர்த்தம். அச்சனம் அப்படின்னா அந்த நேரம். அச்சனம் அப்படின்னா என்னது? அந்த நேரம். அதே ரெண்டு சுழி நாவை பாருங்க. அச்சனம் ரெண்டு சுழி நாவை பாருங்க. நெய்வார் கருவி வகைகளுள் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. நெய்வார் நெய்வார்ல அந்த நெய்வார் கருவி வகைகள்ல ஒன்றுதான் அச்சனம். அடுத்தது வெள்ளுள்ளி. வெள்ளுள்ளி அப்படின்னு கொடுக்குறாங்க. அச்சனம் வெள்ளுள்ளி. வெள்ளை பூண்டு. வெள்ளை பூண்டு ஞாபகம் வச்சுங்க. அச்சனம் அப்படின்னா வெள்ளை பூண்டு. ரெண்டு சுழி நான் வந்தா வெள்ளை பூண்டு அப்படின்னு ஆச்சு. அதாவது நூல் புடவையாய் திரிதற்கு அச்சனம் அப்படின்னு அர்த்தம் போல இருக்கு. ஓகே, நீலகேசியில இதெல்லாம் வந்திருக்கு. அப்ப அச்சனம் அப்படின்னா வெள்ளை பூண்டு. அப்ப அச்சனம் மூணு சுழி நாவுக்கு ரெண்டு சுழி நாவுக்கு பாருங்க. மூணு சுழி நாவுல அக்கணம் அந்த நேரம் அவ்வளவுதான். இதே ரெண்டு சுழி நாவல பாருங்க. நெய்வார் கருவி வகைகளுள் ஒன்று வெள்ளுள்ளி வெள்ளை பூண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது அடிமனை அப்படி கொடுக்குறாங்க. இப்ப அடிமனை அந்த மூணு சுழி நைக்கும் ரெண்டு சுழி நைக்கும் தான் உள்ள வேறுபாடு. இப்ப அடிமனை பாருங்க. அடிமனை அப்படின்னா அடிப்படை. இந்த பாருங்க மூணு சுழி நை. அடிமனை அப்படின்னா அடிப்படை. மூணு சுழி நை வந்தா அடிப்படை. அதே மாதிரி அடிமனை தட்டு. இங்கேயும் அடிமனை அந்த மூணு சுழி நை இருக்கு, இங்கேயும் மூணு சுழி நை இருக்கு. அதனால ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது படகின் உட்பலகை அப்படின்னு கொடுத்துறாங்க. அடிமனை அந்த மூணு சுழி நெய் வந்தா படகோட உட்பலகை அப்படின்றாங்க. படகின் உட்பலகை அப்படின்றாங்க. அடுத்தது வண்டியினுள் பொருந்திய பல்லகை அப்படின்றாங்க. அப்ப படகின் உட்பலகை. உட்பலகைனா வண்டியின் உள்ள பொருந்தி இருக்கிற பலகையை தான் சொல்றாங்க. அப்ப அடிமனை அந்த மூணு சுழி நெய் வந்தா அடிப்படை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அடிமனை தட்டு, படகின் உட்பலகை, வண்டியினுள் பொருந்திய பல்லகை அப்படின்னு சொல்றாங்க. அது சிலப்பதிகாரத்துல இது இருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க ரெண்டு சுழி நெய் பாருங்க. அடிமனையில ரெண்டு சுழி நெய்யை பார்க்க போறோம். சுற்றுச்சுவர் மனை. மனை அந்த இது சுற்றுச்சுவர். அடிமனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சுழி நெய் வந்தாலே சுற்றுச்சுவர் அப்படின்னு ஆபோச்சு. கட்டடத்தின் முதன்மை சுவர் அப்படின்னு ஆபோச்சு. கட்டடத்தோடைய முதன்மை சுவர் சுற்றுச்சுவர். அதாவது ஒரு கட்டடம் இருக்குன்னா அந்த சுற்றுச்சுவர் தானே முதன்மையான சுவரே. அப்ப அடிமனை ரெண்டு சுழி நெய் வந்தாலே சுற்றுச்சுவர் அப்படின்னு ஆபோச்சுங்க. அதை பேஸ் பண்ணி கட்டடத்தோடைய முதன்மை சுவர் அப்படின்னு ஆபோச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க
மூணு சுழி இன்னுக்கும் ரெண்டு சுழி இன்னுக்கும் வேறுபாடு. அன். இப்ப மூணு சுழி இன்னு அன்னு பாருங்க. அன் அப்படின்னா மேல் அப்படின்னு அர்த்தம். இப்ப அன் அப்படின்னா மேல் அப்படின்னு சொல்றாங்க. மூணு சுழி இன்னு வந்தா அன். அன் மூணு சுழி இன்னு வந்தா மேல் அப்படின்னு இப்ப நீங்க வீடியோ பார்க்கக்குள்ள நல்லா கிளியரா தெரியும். இது அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், இப்படியே ஒரு வாட்டி பிடிஎஃப் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் கூட எடுத்துக்கங்க. அதாவது ஒரே சைட்ல ரெண்டு பக்கத்துக்கு எடுத்தீங்கன்னா பேஜ் கம்மியா வந்துடும். அது பிரிண்ட் கூட எடுத்துக்கங்க. இப்ப நான் வீடியோ அந்த வீடியோவில் ஒரு வார்த்தையும் சொல்லக்குள்ள உச்சரிப்பு நல்லா கவனிங்க. தமிழை பொறுத்த வரைக்குமே உச்சரிப்பு எந்த அளவுக்கு நீங்க காது உள் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா உங்களுக்கு மெமரி ஆயிடும். இப்ப அன் மூணு சுழி இன்னு வந்தா மேல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வேட்டை நாயின் உருவு கயிறு அப்படின்றாங்க. வேட்டை நாயோடைய அந்த உருவு கயிறு அன் மூணு சுழி இன்னு வந்தா வேட்டை நாயோடைய உருவு கயிறு அப்படின்றாங்க. அடுத்தது தடியில் வெட்டிய வரை அப்படின்றாங்க. தடியில் வெட்டிய வரை அன் அப்படின்றது மூணு சுழி இன்னுல. அடுத்தது மேற்பக்கம் அன் அப்படின்னா என்னது, மேற்பக்கம் மூணு சுழிய இன் அந்த அண்ணுல மூணு சுழி இன்னு வந்தா மேற்பக்கம். அப்ப மூணு சுழி இன்னுல அண்ணு வந்தா ஒண்ணு மேல், அதான் மேல் மேற்பக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வேட்டை நாயின் உருவு கயிறு. அடுத்தது தடியில் வெட்டிய வரை, அதெல்லாம் வர வாய்ப்பு கிடையாது. அடுத்தது ரெண்டு சுழின்னு பாருங்க. ரெண்டு சுழின்னா ஆண்பால் வினை விகுதி தானே அன் அப்படின்னு. அன் அதெல்லாம் வந்தாலே ஆண்பால் வினை விகுதி. அடுத்தது தன்மை ஒருமை விகுதி, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அன்னு. அது இது வந்து நம்ம இலக்கணத்துல அந்த இதுல பார்ப்போம். அடுத்தது ஆண்பால் பெயர் விகுதி ஆண்பால். அப்ப அண்ணுன்னு வந்தா ஆண்பால், அவ்வளவுதான். அடுத்தது இப்ப அன்னம் அன்னம் மூணு சுழி இன்னுக்கும் அந்த ரெண்டு சுழி இன்னுக்கும் தான் இப்ப வேறுபாடு. இப்ப அன்னம் மூணு சுழி இன்ன பாருங்க. அன்னம் அன்னம்னா உண்ணாக்கு அப்படின்றாங்க. இப்ப அன்னம் மூணு சுழி, அந்த மூணு சுழி இன்னுன்னு வருதுல்ல, அப்ப இதை பேஸ் பண்ணி நீங்க சேம் வச்சுக்கலாம். அன்னம்னா உண்ணாக்கு. இப்ப உண்ணாக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ரெண்டு சுழின்னா மூணு சுழின்னான்னு தெரியணும், அது வேற முக்கியம். இப்ப மூணு சுழின்னு வந்ததுனால நம்ம மூணு சுழின்னா பேஸ் பண்ணிக்கலாம். அன்னம் அப்படின்னா உண்ணாக்கு. மேல்வாய் அன்னம், அன்னம்னா மேல்வாய், இதுக்கு நல்லா கிளியரா தெரியும். அடுத்தது பாருங்க ரெண்டு சுழின்னு பாருங்க. அன்னம் அப்படின்னா நீர் அப்படின்னு அர்த்தம். இப்ப அன்னம் அன்னம் அன்னத்துல அடிக்காதன்னுவாங்க. அப்ப அன்னம்னா நீர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அடுத்தது கவரிமான், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இந்த விலங்கு வகைகள்ல வர்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, அதை நல்லா கேட்கறாங்க. விலங்கு வகை, தாவர வகை, அது மாதிரி வர்ற சொல் பொருளெல்லாம் நல்லா கிளியரா புரிச்சுங்க. இப்ப அன்னம் அன்னம்னா கவரிமான் அப்படின்னு அர்த்தம். இப்ப ரெண்டு சுழி இன்னுல வந்தா அது கவரிமான். இதை பாருங்க, மானுக்கு ரெண்டு சுழி இன்னு வருதா, அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கங்க. அடுத்தது நிலம் அன்னம். அன்னம் அப்படின்னா என்னது, நிலம் அப்படின்னு அர்த்தம். 4 பாருங்க, தங்கம்னு கொடுத்துருக்குறாங்க. அன்னம் அன்னம் அப்படி அந்த ரெண்டு சுழி இன்னுக்கு வந்து தங்கம் அப்படி. அப்ப நிலம்ன்றதே ஒரு தங்கம் தானே. ஏன்னா நிலம் அதிகமா வச்சிருக்கிறவங்க தானே இப்ப இந்த வாட்டி செல்வந்தர்களா இருக்கிறாங்க. அப்ப அன்னம் அப்படின்னா நிலம் அப்படின்னு அர்த்தம். அந்த நிலம் வச்சிருக்கிறவன் தங்கம் வச்சிருக்கிற மாதிரி தங்கம். அப்ப அன்னம்னா ரெண்டு சுழின்னு வந்தா தங்கம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அஞ்சாவது ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, ஒரு வகை அணி அப்படின்றாங்க. அன்னம் ரெண்டு சுழின்னு வர்றது வந்து ஒரு வகை அணி அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்தது சோறு கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது நிலத்துல நெல் விளைஞ்சு அது அவன் தானே சோறு. அப்ப சோறு அப்ப மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். அப்ப அன்னம் அப்படின்னா ஒரு நிலம்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அதை கொண்டு அப்படியே நீங்க ஒரு கதை மாதிரி வச்சுக்கணும். இப்ப நிலம் வச்சிருக்கணும் தான் தங்கத்தை நிலம்ன்றது தங்கம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு கணக்கு. அப்ப அங்க நிலத்துல உழுதவன் சோறு கொடுப்பான் எல்லாருக்கும் அப்படின்னு. அன்னப்பறவை அன்னம் அப்படின்னா அன்னப்பறவை ரெண்டு சுழின்னு வர்றதுனால நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். இப்ப அன்னம்னா அன்னப்பறவை அப்படின்னு வரும். அடுத்தது மூணு சுழி அண்ணன் அந்த பாருங்க, மூணு சுழின்னு ரெண்டு சுழின்னு வேறுபாடு. இப்ப அண்ணன் அப்படின்னா தமையன், எல்லாருக்கும் தெரியும். முன் பிறந்தான், ஓகே, இது ஓகே, கிளியரா தெரியும். இப்ப ரெண்டு சுழினுக்கு பாருங்க. ரெண்டு சுழினுக்கு வந்து அண்ணன் அப்படின்னா அப்படிப்பட்டவன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரெண்டு சுழின்னு வந்தா அப்படிப்பட்டவன், ரெண்டு சுழின்னு வந்தா அப்படிப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப அண்ணன் இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவீங்க. அடுத்தது அண்ணல். இப்ப மூணு சுழி இன்னுக்கும் ரெண்டு சுழி இன்னுக்கும் அண்ணல் அப்படின்னு ஒரு வேறுபாடு இருக்கு, என்னன்னு பார்ப்போம். இப்ப மூணு சுழின்னு வந்தா அண்ணல் அப்படின்றது அண்ணன் கூட குறிக்கும்ன்றாங்க. அண்ணல் அதான் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்றல. அப்ப அண்ணல் அப்படின்னா அண்ணன். அந்த மூணு சுழி அண்ணல்லாம்
அண்ணன் அப்படின்ற மாதிரி குறிக்கும். ஒரு தலைவன், அண்ணல் அப்படின்னா தலைவனை குறிக்கும். பெரியோன், புரியுதுங்களா? அப்ப அண்ணல் அப்படின்ற 3 சுழியின் வருது. அது எது குறிக்கும்னா அண்ணனை குறிக்கும், தலைவன், பெரியோன் அப்படின்னு குறிக்கும். அதுக்கடுத்து 2 சுழின்னு பாருங்க. அண்ணல் அப்படின்னா புகை, அனல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்ப அனல்ல வந்தா புகை வரும் தானே. இப்ப அண்ணல் அந்த 2 சுழின்னு வருது இல்ல, அதுல வந்து புகை அப்படின்னு அர்த்தம். இப்ப அண்ணல் வந்தா எது சொல்லணும்? புகைன்னு சொல்லணும். இப்ப அதுக்கு அடுத்தது அன்னார், அன்னார் அப்படின்னு 2 சுழி 3 சுழினுக்கு 2 சுழினுக்கு வேறுபாடு. இப்ப அன்னார், அன்னார்னா பாருங்க, அன்னார் 3 சுழின்னு பாருங்க, பகைவர் அப்படின்னு சொல்றாங்க. அன்னார், அன்னார்னா ஃபர்ஸ்ட் வந்து பகைவர் சொல்றாங்க. அன்னார் இப்ப ஒரு மேடையிலலாம் சொல்றாங்க, அன்னார் அன்னார் இப்படி பண்ணாரு, அன்னார் அப்படி பண்ணாருன்றாங்கல்ல. அப்ப அன்னார்னா பகைவர்னு கூட வருதான். அதுக்கு அடுத்தது தமையர், எப்பயுமே அண்ணனுக்கு தம்பி தான் பகைவன், சின்ன வயசுல சொல்றேன். அதே மாதிரி பெருசாயிட்டா சொத்து பிரச்சனைகளும் அவன் தான் பகைவனா வருவான். அப்ப அன்னார் அப்படின்னா தமையர்னு உங்களுக்கு தெரியும், அது பகைவர்னு. அன்னார்னா தமையர், அதனால ஞாபகம் வச்சுங்க. அன்னார்னா அண்ணனை போய் அடிச்சிடக்கூடாது. அன்னார் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? தமையர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பகைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப அன்னார், இப்ப நீங்க கேட்கக்குள்ள அன்னாரை பத்தி ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிரும். அன்னார்னா இப்படி இருக்கு, இப்படிதான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரியும். இப்ப அன்னார்னா தமையர்னு அர்த்தம், பகைவர்னு அர்த்தம் அப்படின்னு தெரியும். அதே 2 சுழினுக்கு பாருங்க, அன்னாருக்கு கல்நார் அப்படின்னு கொடுத்துறாங்க. 2 சுழினுக்கு கல்நார், கல்நார். அன்னார் அந்த 2 சுழினுக்கு வந்து கல்நார் அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்தது, இப்ப பாருங்க 3வது பேஜுக்கு வந்துட்டோம். அடுத்தது அண்மை, அந்த பெரிய இன்ன பாருங்க. இப்ப அண்மை சின்ன இன்னுக்கும், அதாவது 3 சுழினுக்கும் 2 சுழினுக்கும் உள்ள வேறுபாடு. அண்மை, அண்மைனா அருகு அப்படின்னு அர்த்தம். இப்ப அதான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அண்மை அப்படின்னா அருகு அப்படின்னு அர்த்தம். இப்ப அண்மைனா அருகு. நல்லா பாருங்க, அண்மைக்கு 3 சுழினுக்கு வந்து அருகு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடையும் தன்மை, அண்மை அப்படின்னா அடையும் தன்மை. இப்ப அண்மை அப்படின்னா என்னது? அடையும் தன்மை, கிட்ட போயிட்டோம், அதான் அண்மையில வந்துட்டோம் அப்படின்னு சொல்றோம், அடையும் தன்மை. அடுத்தது அணுமை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. 3 வந்து என்னது? அணுமை, அண்மை, அணுமை. 3 சுழி நூ வருது இல்ல, இதை மேட்ச் பண்ணிக்கங்க. அணுமை அப்படின்னு அர்த்தம். அதே அடுத்தது 2 சுழின்னு பாருங்க. அண்மை 2 சுழின்னு பாருங்க. அண்மை அப்படின்னா அல்லாமை இல்லை இல்லாமை அப்படின்னு எது வேணாலும் போட்டுக்கலாம். அண்மை அப்படின்னா அல்லாமை, இல்லாமை, ரெண்டும் ஒரே வேறுபாடு, ஒரே பொருள் தான். அல்லாமைனாலும் ஒண்ணுதான், இல்லாமை இல்லை அல்ல, அவ்வளவுதான். அடுத்தது அண்மை 2 சுழினுக்கு பாருங்க, தீமை அப்படின்னு அர்த்தம். இப்ப அண்மை இதெல்லாம் முக்கியம். இப்ப அருகு கேட்டாங்க, அதே மாதிரி தீமை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப 2 சுழினுக்கு என்னது? தீமை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பாருங்க அனங்கம், 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 இதெல்லாம் கேட்டாங்க. இப்ப கேட்டாங்க அணங்கு, இதை வருது பாருங்க, குரூப் 4ல கேட்ட கேள்வி. அனங்கம், இப்ப அனங்கம் அப்படின்னா 3 சுழினா, 3 சுழினாவுக்கும் 2 சுழினாவுக்கும் வேறுபாடு சொல்றேன் பாருங்க. 3 சுழினா அனங்கம், 3 சுழினாவுல இலக்கணம் அப்படின்னு அர்த்தம். இலக்கணம் அனங்கம், அனங்கம்னா இலக்கணம். இப்ப நல்லா உங்களுக்கு கிளியரா தெரியும். அப்ப இலக்கணம், இதுக்கப்புறம் இலக்கணம் படிச்சிட்டியான்னு கேட்காதீங்க, அனங்கம் படிச்சிட்டியான்னு கேளுங்க. அனங்கம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசி பாருங்க, அப்பதான் தமிழ் படிச்சவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரியும். இப்ப இலக்கணம் அப்படின்றதுக்கும் அனங்கம், அனங்கம்னா இலக்கணம், அவ்வளவுதான். அடுத்து 2 சுழினா பாருங்க. 2 சுழினாவுக்கு வந்து அறிவு அப்படின்னு அர்த்தம். அனங்கம் 2 சுழினா, அனங்கம், அனங்கம் 2 சுழினாவுல வந்து அறிவு. அப்ப 2 சுழினா அனங்கம் வந்தா அறிவு போல இருக்கு. அடுத்தது இருவாட்சி, இருவாட்சி அப்படின்னு கொடுக்குறாங்க. 2 சுழினாவுல வந்து இருவாட்சி அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்ப அனங்கம் அப்படின்னா 3 சுழினா வந்தா இலக்கணம், அனங்கம் 2 சுழினா வந்தா அறிவு, இருவாட்சி. அடுத்தது உடலின்மை அப்படின்னு கொடுக்குறாங்க. உடலின்மை, உடலின்மை அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்தது மல்லிகை, மல்லிகையெல்லாம் பாருங்க ரொம்ப முக்கியம். அறிவு, மல்லிகை இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பார்த்து வச்சுங்க. இப்ப 2 சுழினா அனங்கம்ல அறிவு, மல்லிகை. அப்ப அனங்கம் அப்படின்னா மல்லிகை, அனங்கம், அனங்கம் 2 சுழினாவுல மல்லிகை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அணங்கு, அணங்கு வந்து 3 சுழினாவுக்கும் 2 சுழினாவுக்கும் உள்ள வேறுபாடு பார்த்துருவோம். இப்ப அணங்கு 3 சுழினா அணங்கு, அதை பார்த்தோன்னா தீண்டி வருத்தும் தெய்வ பெண் அப்படின்னு கொடுக்குறாங்க. தீண்டி வருத்தும் தெய்வ பெண், அணங்கு 3 சுழினாவுல தீண்டி வருத்தும் தெய்வ பெண் அப்படின்னு கொடுக்குறாங்க. பத்திரகாளி, அணங்கு அப்படின்னா என்னது? பத்திரகாளி அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப பத்திரகாளி மாரிதான் தெய்வ பெண்,
தெய்வ பெண். அப்ப எல்லாமே சாமி பேராவே இருக்கு. அப்ப 3 சுழினா வந்தாலே எல்லாம் அந்த ஆங்கிள் பாத்துக்குங்க. அப்ப தீண்டி வருத்தும் தெய்வ பெண்ணாலே 3 சுழினா அணங்கு, பத்திரகாளி, தெய்வ பெண், தேவர்காடும் கூத்து. தேவர்காடும் கூத்து அணங்கு அப்படின்னு நான் போச்சுங்க. அணங்கு அப்படின்னா தேவர்காடும் கூத்து. அடுத்தது அழகு. அணங்கு அப்படின்னா அழகு. நீங்க மேக்சிமம் ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லா பொருளையும் இதுல கொடுத்துருவாங்க. இருந்தாலும் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணுங்க. அதை கூட இதை அப்படியே மெர்ச் பண்றேங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் பேஜ் பார்க்கறோம்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், 20 நாளே டோட்டல் இதுல சொல்லும் பொருளும் அடங்கிடும், மயங்கொழிப்பையும் அடங்கிடும், நிறைய விஷயங்கள் இதில் அடங்கிடும். அதனால நம்மளுக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப அணங்கு அப்படின்னா என்னது? 3 சுழினா அழகு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப பாருங்க, இதுக்கு இதான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அணங்கு 3 சுழினா எது வந்துச்சு? அழகு. இப்ப 3 சுழி அணங்குக்கு 3 சுழினா வந்தா அழகு. அடுத்தது விருப்பம். விருப்பம் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அணங்கு 3 அழகு. அழகா இருக்கிறதானே விரும்புவாங்க. விருப்பம். தெய்வ பெண் எப்பயுமே அழகு, அழகதான் விரும்புவாங்க. அடுத்தது மயக்க நோய் அப்படின்றாங்க. அழகுன்றது ஒரு மயக்க நோய் தான் அணங்கு. அணங்குன்னா அழகுன்னு இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும். அந்த அழகை வச்சு அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுக்குங்க. தெய்வ பெண். தெய்வ பெண் எல்லாமே அழகா இருக்கும். தேவர்காடும் கூத்து. கூத்தே அழகா தானே இருக்கும். அப்ப அழகா இருக்கிறது விரும்புவாங்க. அழகுன்றதே ஒரு மயக்க நோய் தான். அடுத்தது அச்சம். அழகா இருந்தவங்க அச்சப்பட்டுத்தான் ஆகணும். அழகு அப்படின்னா என்னது? அச்சம். அணங்கு. அணங்குன்னா அழகு. இப்போ நல்லா நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு கிளியரா தெரியும். அழகு அப்படின்னா அப்படியே ஒரு சொல் பொருள் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு மேட்ச் பண்ணிக்கணும். அச்சம். அடுத்தது வருத்தம். வருத்தம் கொடுக்குறாங்க. அணங்கு அப்படின்னா என்னது? வருத்தம். அப்போ வருத்தப்படுறாங்க, அழகா இல்லையோன்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. வருத்தம். அடுத்தது கொலை அப்படின்றாங்க. அழகா இருந்தாலும் என்ன பண்றோம்? கொலை பண்றோம். கொலை அப்படின்னு. இப்ப அழகை வச்சு அப்படியே எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிக்கங்க. அணங்குன்னா அழகு கிளியரா தெரியும். அதை வச்சு அப்படியே அழகா இருக்கிறதுக்கு விரும்பும் தெய்வ பெண் எல்லாமே அழகா இருப்பாங்க. அழகா இருக்கிறதுக்கு விரும்பணும். அழகுன்றது ஒரு மயக்க நோய், அழகுன்றது ஒரு அச்சம். அழகுன்றான், அழகு இல்லைன்னா வருத்த பண்ணணும். கொலை. அழகா இருந்தா கொலை பண்றவனுங்க. கொல்லிப்பாவை அப்படின்னு கொடுக்குறாங்க. அணங்கு. இப்ப அணங்கெல்லாம் உங்களுக்கு புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொல்லிப்பாவை. அணங்கு அப்படின்னா என்னது? கொல்லிப்பாவை. அடுத்தது பெண். அழகுனாலே பெண்கள் தானே. அப்ப அணங்கு அப்படின்னா என்னது? பெண். அப்ப அணங்கு அப்படின்னா என்னது? பெண். அடுத்தது வடிவு. அழகுன்றது ஒரு வடிவம், ஒரு வடிவு. புரியுதுங்களா? அப்ப அணங்கு 3 சுழினா வந்தா என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்க. 13 வார்த்தைகள் கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளவு தூரம் கொடுக்குறானுங்க? இப்ப 3 சுழினாவை பாருங்க. அணங்கு. அணங்கு என்னது? நல்லா கிளியரா பாத்துங்க. இப்ப 3 சுழினாவில அணங்குன்னு வந்தா தீண்டி வருத்தும் தெய்வ பெண் 1, பத்திரகாளி 2, தெய்வ பெண் 3, தேவர்காடும் கூத்து 4, அழகு 5, விருப்பம் 6, மயக்க நோய் 7, அச்சம் 8, வருத்தம் 9, கொலை 10, கொல்லிப்பாவை 11, பெண் 12, வடிவு 13. அப்ப அணங்கு 3 சுழினாவில் 13 பொருள் இருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த 13 ஈஸியா ஞாபகம் வரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. அடுத்தது 2 சுழினாவை பாருங்க. அணங்கு 2 சுழினாவை பார்க்கிறோம். மன்மதன். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் புக்லேயே இருக்கு. அப்ப அணங்கு அந்த 2 சுழினா வந்தா என்னது? மன்மதன். புக்ல எந்த புக்ல இருக்குன்னு இப்போ அணங்குன்னா மன்மதன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அணங்கு அப்படின்னா என்னது? 2 சுழினா மன்மதன். அப்ப 2 சுழினா இதுதான் கேட்டாங்க. அணங்கு அப்படின்னா என்னது? மன்மதன். அப்ப 2 சுழினா வந்தாலும் என்னது? இப்ப 3 சுழினா வந்தா அழகு. அந்த அழகுக்கு ஆப்போசிட் ஆம்பளைங்க. அப்ப ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மன்மதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அணங்குக்கு ஆப்போசிட் 2 சுழினா. 3 சுழினாவுக்கு ஆப்போசிட் 2 சுழினால. அப்ப அதை வச்சு மன்மதன் அப்படின்னு மேட்ச் பண்ணிக்கங்க. அடுத்தது அனம். 3 சுழினாவுக்கும் 2 சுழினாவுக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்ப அனம் அப்படின்னா கீழ்வாய்ப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. 3 சுழினாவில் அனம்னு இருக்குல்ல, அது என்ன சொல்றாங்கன்னா கீழ்வாய்ப்புறம் அப்படின்றாங்க. அனம் அப்படின்னா மேல்வாய். அன்னம். அன்னம்னு ஒண்ணு பார்த்தோம். அதே மாதிரி அனம் 3 சுழினாவில் அன்னம் அப்படின்னு வந்தா மேல்வாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 2 சுழினாவை பாருங்க. அனம். அனம்னா அன்னம் அப்படின்னு அர்த்தம். அன்னம் அதாவது அனம் 2 சுழினாவுக்கு அந்த 2 சுழினா வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி அன்னம். அனம் அப்படின்றதுக்கு அன்னம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க அனல். 3 சுழினாவுக்கு 2 சுழினாவுக்கும் பாருங்க அனல் பறக்க போகுது. இப்ப அனல் 3 சுழினாவில் அனல் பாருங்க. 1 கழுத்து,
அனல் பறக்குது கழுத்து. 3 சுழி நாவல வந்து கழுத்து. 2 வந்து கீழ்வாய். இப்ப அனம், அந்த 3 சுழி நாவ் வந்து அனம்னு வந்தா மேல்வாய். அந்த 3 சுழி நாவல அனல் அப்படின்னு வந்தா கீழ்வாய். புரியுதுங்களா? அடுத்தது மிடரு அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்க. அனல், அனல் பறக்குது, மிடரு. அப்ப அனல் 3 சுழி நான் வந்தா மிடரு அப்படின்னு அர்த்தம். 4 பாருங்க, தாடின்னு கொடுக்குறாங்க. அனல், அனல் பாருங்க 3 சுழி நாவல அனல் வந்து தாடி. இப்ப ஜென்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் தாடி வளர்க்கட்டுமான்னு கேட்காதீங்க, அனல் வளர்க்கட்டுமான்னு கேளுங்க. அனல் அப்படின்னா என்னது? தாடி அப்படின்னு அர்த்தம். இப்ப மேல் வாய்ப்புறம், இதுலயும் மேல் வாய்ப்புறம் வருது. அதாவது மேல் வாய்ப்புறம் அனல். அனம்ன்றது மேல் வாய். மேல் வாய்க்கும் மேல் வாய் புறத்துக்கும் டிஃபரெண்டா பாத்துங்க. அனல், அனம் அப்படின்ற 3 சுழினா அனம் அப்படின்னா மேல்வாய். 3 சுழினாவில் அனல் அப்படின்னு வந்தா மேல்வாய் புறம் அப்படின்னு சொல்றாங்க. அதே 2 பாருங்க, அனல் 2 சுழினாவை பாருங்க, தீ, அனல் பறக்குது. இதான் அனல் பறக்குது, தீ. 2 வந்து வெப்பம். 3 வந்து இடி. அனல், அனல், அனல் அடி இடிக்குது பாருங்க, இடி. இப்ப இடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அனல் அப்படின்னு நான் வச்சு. பித்தம், உனக்கு பித்தம் இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க, அனல் இருக்கான்னு கேளுங்க. அப்ப 2 சுழி நான் வந்தா தீ, வெப்பம், இடி, பித்தம். இதை ஞாபகம் வச்சுங்க, கிளியரா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 4வது பேச்சுக்கு வரோம். அடுத்தது பாருங்க, அந்த அனல்ல 2 சுழி அனல், அதுல இன்னொன்னு இருக்கு, 5, 6ன்னு இருக்கு. கொடுவேலி. 5 வந்து கொடுவேலி கொடுக்குறாங்க. இப்ப 2 சுழி நாவல 5 அனல். அனல் பாருங்க, கொடுவேலி. 2 சுழி நாவல அனல்ல வந்து கொடுவேலி. அடுத்தது உயிர் துன்பங்களுள் ஒன்று அப்படின்றாங்க. உயிர் துன்பங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அனல் 2 சுழி நாவுக்கு வந்து என்னது? கொடுவேலி, உயிர் துன்பங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அன்னார். 3 சுழி நாவுக்கும் 2 சுழி நாவுக்கும் வேறுபாடு. அனார், அனார் பாருங்க கழுத்து. 3 சுழி நான் வந்தா கழுத்து. அனார் அப்படின்னு 3 சுழி நான் வந்தா கழுத்து அப்படின்னு சொல்லணும். அனார் அப்படின்னு 2 சுழி நான் வந்தா அவர்கள். அனார், அவர்கள். ஏத்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அனார் அப்படின்னா அனார், அனார்னா அவர்கள். அதாவது இப்ப மேடையில எல்லாம் சொல்றாங்கல்ல, அனார், அனார் அவர்கள் அப்படின்னு என்னது? அதையே சொல்லி சொல்லி திரும்ப சொல்றாங்க. அப்ப என்னது? அனார் அப்படின்னா என்னது? அவர்கள்னு அர்த்தம். ஏத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். 2 சுழி நாவல அனார் அப்படின்னு வந்தா அவர்கள், ஏத்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அணி. அணி பாருங்க. இப்ப அணி, அணி பாருங்க 3 சுழி நீக்கும் 2 சுழி நீக்கும். 3 சுழி நீ பாருங்க, அணி. அணி வந்தா அணிகலன். ஓகே, கிளியரா தெரியும். அணி அப்படின்னா பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அணி, அணி, இது என்னுடைய அணி அப்படின்னு சொல்றாருல, அப்ப பக்கம். அணி 3 சுழி நீ வந்தா பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது படை ஒழுங்கு அப்படின்றாங்க. அணி 3 சுழினா அணினாலே படை தானே, அந்த படை ஒழுங்கு அப்படின்னு சொல்றாங்க. அணியா, அதாவது அணி அணி, அதை பாருங்க, அணி அணியாக கூடியது, படை ஒழுங்கு, அணி. அடுத்தது கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டம், அணினானது கூட்டம், கூட்டமா இருக்கிறது தானே அணி. அடுத்தது உடுத்து, உடை அணிந்தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதான் உடுத்து. அப்ப 3 சுழினில் வந்து அணிகலன், பக்கம், படை ஒழுங்கு, கூட்டம், உடுத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வேடம். வேடம் சொல்றாங்க பாரு, இது வந்து ஒரு இலக்கண பிரிவு அப்படின்றாங்க. வேடம், வேடம். அணினா என்னது? வேடம். அடுத்தது அணினா அழகு. அணினா அழகு தெரியும், அணிக்க ஏகப்பட்ட பொருள் இருக்கு. வனப்பு, அணி, ஏகப்பட்ட பொருள் இருக்கு. அப்ப அழகு, அணினா என்னது? அழகு. அடுத்து 2 சுழி நீக்கி பாருங்க, நெற்பொறி அப்படின்னு கொடுக்குறாங்க. அணி 2 சுழி நீல வந்தா நெற்பொறி அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்க. அடுத்தது பெரிய பெட்டி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 சுழி நீ அணில வந்து 2 சுழி நீ வந்தா நெற்பொறி. அதுக்கு அடுத்தது பெரிய பெட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்தது அணிகம், அணிகம் அப்படின்ற வார்த்தைகளை பார்க்க போறோம். இப்ப அணிகம் அப்படின்னா 3 சுழி நீ, அணிகம் அப்படின்னா 2 சுழி நீ. இப்ப 3 சுழி நீக்கு பாருங்க, அணிகம், அதுல அணிகலம்.
மூணு சுழி நீல வந்து அன்னிகம், அதுல வந்து அன்னிகலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அன்னிகல பெட்டி, எல்லாமே பாருங்க மூணு சுழி, இந்த இதை தான் மேட்ச் பண்ணிக்கணும். இப்ப அன்னிகம் அப்படின்னு வந்தா அன்னிகலம், அடுத்தது அன்னிகல பெட்டி அப்படின்னு சொல்றாங்க. மூணு பாருங்க ஊர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. ஊர்த்தி அன்னிகம், அன்னிகம் அப்படின்னா என்ன சொல்றாங்க, ஊர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? மூணு ஸ்ரீனி வந்தா ஊர்த்தி அப்படின்னு சொல்றோம். அணிகம், அணிகத்துல மூணு ஸ்ரீனி வந்தா ஊர்த்தி. அடுத்தது சிவிகை அப்படின்றாங்க. இப்போ மூணு ஸ்ரீனில அணிகம், மூணு ஸ்ரீனியை தான் பாக்குறோம். இப்போ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்னிகலம் அப்படின்றாங்க, ரெண்டாவது அன்னிகல பெட்டி அப்படின்னா, மூணாவது ஊர்த்தி. ஊர்த்தியை நல்லா ஞாபகம் வச்சுக்க. அன்னிகம், அன்னிகம்னா ஊர்த்தி. சிவிகை, சிவிகை நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஊர்த்தியும் சிவிகையும் நல்லா ஞாபகம். அன்னிகம், அன்னிகம்னா ஊர்த்தி, அன்னிகம் ஊர்த்தி. நாலு வந்து சிவிகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டு ஸ்ரீனியை பாருங்க. இப்ப அன்னிகம்ல ரெண்டு ஸ்ரீனி, சிவிகை. அப்ப மூணு ஸ்ரீனி அன்னிகம் வந்தாலும் சிவிகை, ரெண்டு ஸ்ரீனி வந்தாலும் சிவிகை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது படை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அன்னிகம், அன்னிகம்னா ரெண்டு ஸ்ரீனி வந்தா படை. படை ஞாபகம் வச்சுங்க. படையினாலே கூட்டம் தானே, அவ கூட்டம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப அணிகை, அன்னிகம் அப்படின்னா ரெண்டு ஸ்ரீனி வந்தா படை. அடுத்தது கூட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அனிச்சை, அனிச்சை, அனிச்சை அப்படின்றாங்க. மூணு ஸ்ரீனிக்கும் ரெண்டு ஸ்ரீனிக்கும் வித்தியாசம் ரொம்ப முக்கியம். இப்ப அனிச்சை மூணு ஸ்ரீனி வந்தா நாக மல்லிகை அப்படின்னு அர்த்தம். அனிச்சை அப்படின்னு வந்தா மூணு ஸ்ரீனி வந்தா என்னது, நாக மல்லிகை அப்படின்னு அர்த்தம். இதே ரெண்டு ஸ்ரீனி வந்தா அனிச்ச பூ, ஒரு பூடு அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அனிச்சை அப்படின்னா அனிச்சை பூ, ஓகே, அனிச்ச பூ வருது. அடுத்தது ஒரு பூடு அப்படின்றாங்க, ஒரு மரம் அப்படின்றாங்க. அப்ப அனிச்சை அப்படின்றது ரெண்டு ஸ்ரீனில வந்தா அது ஒரு மரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நாகமல்லி, அனிச்சை ரெண்டு ஸ்ரீனில வந்து நாகமல்லி அப்படின்னு சொல்றாங்க. நாகமல்லி அனிச்சப்பூ, நாகமல்லி. அடுத்தது விருப்பின்மை, விருப்பின்மை அப்படின்றாங்க. நான் அனிச்சை, அனிச்சையா இருக்குன்றாங்களா, விருப்பின்மை, அப்ப விருப்பின்மை. அடுத்தது அணிஞ்சில், அணிஞ்சில் அப்படின்னு மூணு ஸ்ரீனிக்கும் ரெண்டு ஸ்ரீனிக்கும் உள்ள வேறுபாடு. அணிஞ்சில், அணிஞ்சில் அப்படின்னா அழிஞ்சில் அப்படின்னு அர்த்தம். அப்ப அணிஞ்சில் மூணு ஸ்ரீனி வந்தா அழிஞ்சில். கொடிவேலி, கொடிவேலி, நொச்சி, நொச்சி பாருங்க, நொச்சி முக்கியம். இப்ப அணிஞ்சில் அப்படின்னா நொச்சின்னு அர்த்தம், நொச்சி கேட்பாங்க. இப்ப அணிஞ்சில் அப்படின்னா நொச்சி, அணிஞ்சில் அப்படின்னா நொச்சி. அடுத்தது முள்ளி அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அணிஞ்சில் அப்படின்னா நொச்சி, முள்ளி அப்படின்னு மூணு ஸ்ரீனி வந்தா அணிஞ்சில், மூணு ஸ்ரீனி வந்தா நொச்சின்னு ஞாபகம் வச்சுங்க, முள்ளி. அடுத்தது பாருங்க அணிஞ்சில் ரெண்டு ஸ்ரீனி வந்து வில்வம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை வச்சு பொறுத்துகளை கேட்பாங்க. இப்ப அணிஞ்சில் அப்படின்னா ரெண்டு ஸ்ரீனி வந்தா வில்வம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அணியம், அணியம் அதாவது மூணு ஸ்ரீனிக்கும் ரெண்டு ஸ்ரீனிக்கும் உள்ள வேறுபாடு பார்ப்போம். அணியம், அணியம் மூணு ஸ்ரீனியை பாருங்க. அணியம் அப்படின்னா அணிர் பிள்ளை, அணில தான் சொல்றாங்க. அப்ப மூணு ஸ்ரீனி அணியம், அணியம்ல மூணு ஸ்ரீனி வந்தா அணிர் பிள்ளை. படை வகுப்பு அப்படின்றாங்க. படை வகுப்பு அணியம் மூணு ஸ்ரீனி வந்தா படையம், சாரி அணியம் மூணு ஸ்ரீனி வந்தா படை வகுப்பு. அடுத்தது கப்பலின் முன் பக்கம் அப்படின்னா கப்பலுடைய முன் பக்கத்தை சொல்றாங்க. அணியம் அப்படின்னா மூணு ஸ்ரீனி வந்தா கப்பலுடைய முன் பக்கம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கப்பலுடைய முன் பக்கம் அது ஒரு துணை கருவி அப்படின்னு. அணியம் மூணு ஸ்ரீனில துணை கருவி. ஆட்டின் தலை பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆட்டின் தலை, அணியம் மூணு ஸ்ரீனி வந்தா ஆட்டின் தலை அதை சொல்றாங்க. அடுத்தது ரெண்டு ஸ்ரீனியை பாருங்க. அணியத்துல அணியம், அதுல ரெண்டு ஸ்ரீனி. அணியம்னா காற்று, காற்று பாருங்க ரொம்ப முக்கியம், காற்று. இப்ப ரெண்டு ஸ்ரீனி வந்தா காற்று. எல்லாம் புது புது வார்த்தைகளா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தேவை வெற்றி. வெற்றி ஒன்றுன்னா இது வரைக்கும் குரூப் 4க்கு நிறைய படிச்சிருப்பீங்க. இப்ப நாம படிக்கிறது வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஆல்ரெடி படிச்சதை ரிவைஸுக்கு வச்சுங்க, இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துன்னு வரீங்கன்னு அர்த்தம். ரெண்டு ஸ்ரீனியில வந்து அணியம் அப்படின்னா காற்று. ரெண்டாவது பாருங்க வாத ரோகம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அணியம் ரெண்டு ஸ்ரீனி வந்தா வாத ரோகம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அச்சம், அணியம், அணியம் பாருங்க அச்சம், அச்சம் கேட்குறாங்க. அணியம்னா அச்சம், ரெண்டு ஸ்ரீனி வந்தா அச்சம். அடுத்தது பிறக்கை அப்படின்றாங்க. அணியம் ரெண்டு ஸ்ரீனியில வந்து பிறக்கை அப்படின்றாங்க.
ஓகே, இப்போ நாம் வந்து ஒரு 4 பேஜ் கிட்ட பார்த்துட்டோம். இதுவே உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க.